ஏய் பத்தியா அன்பு, என் பக்கம் தான் குழம்பு சட்டியே கொண்டு வந்து எங்க அத்தை வச்சிருக்காங்க, பாத்துக்க. சாப்பிடு சாப்பிடு. பாவம், இன்னைக்கு தானே முதல் விருந்து. அதுக்கு தான் கொண்டு வந்து சட்டியோட வச்சுட்டாங்க. அப்படியே ஊற்றி சாப்பிடு. ஆ, அதெல்லாம் பாரு. உனக்கு வைக்காம எனக்கு வைக்கிறாங்கன்னா ஏன்? ஏன்? மருமக மேல அவ்வளோ பாசம். இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமேலாம் அப்படித்தானே. நம்மளாலாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ஏதாவது பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருடி, சாப்பிட விடாத. ஆமா ஆமா, அவரை சாப்பிட விடாம நான் வாயை அடைச்சு வச்சிருக்கேன் பாரு. என் அம்மா நீ வேற. கௌதம் தம்பி, சொல்லுங்க அத்தை. நான் வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டை நல்லா இருக்காப்பா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலரை பார்த்து எடுத்திருக்கேன். உங்கள் கலருக்கு எடுப்பாக இருக்குன்னு தான் நினச்சேன். நல்லா தான் இருக்கு என் கண்ணுக்கு பார்க்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா இருக்கா? யார் சொன்னது நல்லா இல்லைன்னு? ஷியோ நல்லா தான் இருக்கு. இந்த கலர் என்கிட்ட இல்லதான். சூப்பரா இருக்கு. அப்பாடா, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களோ நினச்சிட்டே இருந்தேன்ப்பா. எப்படியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது போதும் எனக்கு. சூப்பரா இருக்கே. யாரு நல்லா இல்லைன்னது? நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருக்கு. அதை விட நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க, அது அதை விட அருமையா இருக்கு. அம்மா நம்பாத, இவன் இன்னும் சாப்பிடவே கிடையாது. அதுக்குள்ளே எப்படி போய் பேசுகிறான் பாரு. ஏய், நாங்கெல்லாம் வாடையை வச்சு கண்டுபிடிப்போம். நல்லா தான் இருக்கு, உன் வேலையை பாரு. அருவி எங்க? அருவி இருந்துச்சு. நானும் அருவி இருடி சாப்பிட்டு போலான்னு அவ்வளோ கெஞ்சினேன். ஃபோன் வந்துருச்சுடி. அவங்க வீட்டுக்கார் கால் பண்ணாராம். அதனால போயிட்டு வரேண்டின்னு சொல்லிட்டு போனான். ஆளே காணும். அவங்க வீட்டுக்கார் கால் பண்ண இங்கனே உட்காந்து பேச வேண்டியதானே? இல்லை, ஃபோனை வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் போட்டு வந்துட்டான். அங்கே யாரோ கூப்பிட்டு சொன்னாங்க, எடி உன் ஃபோன் அடிக்குது அப்படின்னு. சரிடி நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. சரி, இல்லைன்னா சாப்பிட வச்சிருக்கலாம் அவளை. மா, அவளை ஒரு நிமிஷம் கூப்பிடுமா. இப்போ தாத்தா வெளியில் போகும்போது கூட ஒரு சத்தம் போட்டேன், வாரேன் பெரியம்மான்னு சொல்கிறா. வருவா வருவா, நீ சாப்பிடு. அவளோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கோச்சுக்க போறா, என்னை விட்டுட்டு நீ சீக்கிரம் சாப்பிட்டல அப்படின்னு. அதெல்லாம் அருவி ஒன்ன மாதிரி கிடையாது. ரொம்பவே நல்ல பிள்ளை, அதெல்லாம் கோச்சுக்காது. சரி சரி சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே இருக்காம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடு. அதான் சாப்பிடாமே சொல்லிட்டானேம்மா. சாப்பிட்டா ஆகா ஓகோ ஓகோம்மா. முத்தழகு, என்னம்மா? நான் தான் சொன்னேன்ல, அந்த நகையை கொண்டாந்து அவளுக்கு போட்டு விடு. துணிமணியெல்லாம் போட்டுட்டா நகையை கொண்டாந்து அவளுக்கு மாட்டி விட்டீன்னா அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு முடிக்கட்டுமா, அப்புறம் போட்டு விடலாம். இப்போ கொண்டாந்து போடு. சாப்பிடும்போது அவ கலட்ட மாட்டா. அப்புறம் போட்டின்னா வேணான்றுவா ரெண்டு பேரும் சேர்ந்து. பார்த்துக்க, சாப்பிடும்போதே மாட்டி விடவா? ஆமாட்டா, அதை தான் சொல்கிறேன். சாப்பிட்டு முடிக்கட்டும். இல்லைண்ணா எடுத்தாந்து போடுன்னா சாப்பிட்டு முடிக்கட்டும்னு சொல்கிறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாப்போ, அப்புறம் போட்டுக்கலாமே. போ முத்தலகு, சொல்கிறத கேளு. அட ஆமா, இங்கே வா இங்கே வான்னு சொல்கிறேல்ல. சரி போ. ஏய், என்ன உங்க அம்மாவும் உங்க அப்பத்தாவும் ஏதோ பேசுனாங்க போறாங்க. அதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்கு? என்னம்மா அது சொல்லுது இது சொல்லுது, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காவ. என்னன்னு கேட்கறதுக்குள்ள ரெண்டு ஓடிட்டாவ வர்றே. அதான் நானும் காது இந்த பக்கம் வச்சு வச்சு பாக்குறேன். அப்படி என்னத்த சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே கேட்கல லூசு. ஏதாவது இருக்கும். கௌதம், நிஜமா உனக்கு அந்த கலர் நல்லா இருக்குங்கிற? ஏ அப்பா, வெறிக்குது ஆரஞ்சு கலர் மாதிரி. ஏய் லூசா நீ? ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. அவங்களாவது பார்த்து சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்னையெல்லாம் விட்டுருந்தா உனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது செலக்ட் பண்றதுக்கு. ஏய், நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம்? ஏன் கையில தான் எடுப்பாங்க எல்லாரும், நீ என்ன காலில் எடுப்பியா? கௌதம், என்ன நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்ற? அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா எடுப்போம்னா அப்படிதான் சொல்ல முடியும். ஆமா ஆமா, காலைல தான் எடுப்போம், அப்படியே வச்சுக்கோ. ஓ, அப்படி டிஃப்ரெண்டாக தான் எடுப்பியோ? சரி சரி, நாளைக்கு உன்னை கடைக்கு கூட்டிட்டு போவேன், அதே மாதிரி எடுக்கிற என்ன? ம், பார்க்கலாமே. வாங்கத்த, எப்போ வந்தியா? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ எங்கே போயிட்டு வர்ற? ஆ, அன்பு அவ வீட்டுக்கு வந்திருந்தா. அதான் எவ வீட்டுக்கு போனா உனக்கு என்னடி? அன்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவ வீட்டுக்கு வந்திருந்தா, கூப்பிட்டுருந்தா. அதான் போயிட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு உட்காந்துருந்தேன். அதான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லை இல்லை, ஃபோன் அடிக்குதுன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி, பார்த்து 2 நாள் ஆச்சு. இவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு உன் வீட்டுக்கு நான் வாரேன். உனக்கு இருக்க கொழுப்பு அவள் வீட்டில் போய் நீ உட்காந்துருக்க. ஆ, அதான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசிடலாம். போயிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு உட்காந்துருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. உன்னை பார்க்குறதுக்கு அவள் வந்திருக்கணுமே, நீ எதுக்குடி அவளை பார்க்க போகிற? இந்த மாதிரி நேரத்தில் அங்கே இங்கே சுற்றிட்டு தெரியுறியா? அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறியோ? அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஓ பாட்டுக்கு வீட்டில் இருந்த, எங்கேயும் போக மாட்டேன் வர மாட்டேன். இப்போ இங்கே வந்ததும் ஊர் பூரா சுற்றிட்டு தெரியுற.
ஆ இரு, உன் புருஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ஐயோ அத்தை, நான் சும்மா அங்கே தானே போனேன். ஏன்னா 4 வீடு தள்ளி தானே அவள் வீடு இருக்கு. போய் பார்த்துட்டு வந்தது என்ன தப்பா? இதில் என்ன இருக்கு? எங்கள் அம்மா கூட நீ போய் பார்த்துட்டு வருவின்னு தான் சொன்னாங்க. அம்மா போக சொல்லவும் தான் நானும் போனேன். நானா ஒன்றும் போகலை. சரோஜா, சரோஜா, சரி உங்கள் அம்மா உன்னை அங்கே அமுச்சிட்டு அவள் எங்கே போனா? அம்மா கடைக்கு போயிட்டு பருப்பு வாங்கிட்டு வரலான்ட்டு போனாங்க. பாசி பருப்பும் துவரம் பருப்பும் வாங்கிட்டு வர போணுச்சு. ம், வீட்டை இப்படி போட்டுட்டு தான் ஆத்தாள் மகளும் இப்படி சுற்றுவியலோ? அம்மா உங்கள் குரல் கிடுச்சு. போயிட்டு பருப்பு அடுப்படிக்குள்ள வச்சுட்டு வரக்குள்ள கத்திட்டியா? வாங்கம்மா, எப்போ வந்தியா? மருமகளை பார்க்க ஓடியாண்டியலோ? ஏன் 2 நாளைக்கு அவளை விட்டு வச்சிருக்க முடியலையா? 2 நாளைக்கு பார்க்கலனோன்னு உடனே வீட்டுக்கு ஓடியாண்டியலாம். நான் பார்க்க வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஏம்மா என்னாச்சு? ஏன் கோவம்? அருவி, என்னம்மா? ஏண்டி அத்தை கோவப்படுறாங்க? என்னடி ஆச்சு? நீ எதுவும் பேசுனியா? எதுவும் ஒரு மாதிரி திட்டுனியா? பேசுனியா? வாங்கன்னு கூப்பிட்டியா இல்லையா? வாங்கன்னுலாம் கூப்பிட்டேன்னா. வாங்கன்னு கூப்பிட்ட தானே, அப்புறம் என்னாச்சு? என்னன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். அன்பு வீட்டுக்கு போனது தப்பா? அன்பு வீட்டுக்கு போனதா எப்படி தெரியும்? நான் வந்ததை பார்த்துட்டாங்க அங்கேருந்து. அம்மா என்னம்மா கோவம்? உன் மக என்ன சொல்கிறா? என்னம்மா சொல்கிறாளே உங்ககிட்ட? அவள் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கோவமாக இருக்கீங்களா? அதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்குறேன். சரி, உன் வீட்டுக்கு என்னத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அவளை? பிள்ளைய வச்சு 4 நாளைக்கு அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு போட்டு அப்புறம் அமுச்சு விடலாம்னு தான். வேற என்னத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்த. இப்படி வீடு வீடு வீடாக போய் உட்காந்துருக்க சொல்லியா கூட்டிகிட்டு வந்த? அன்பு வந்திருக்காளாம், உங்களுக்கு தெரியுமா? அன்பு அம்மா கூட போய் முல்லையத்தாச்சி வீட்டில் பேசி எல்லாம் சேர்ந்துட்டாவளே. அன்பு கௌதமும் வந்திருக்கிறதுக்கலாம். அதான் இன்னமும் கோழி எறிஞ்சிட்டு உட்காந்துருந்துச்சு முத்துலேக்கா. பார்த்துட்டு தான் நான் கூட கடைக்கு போனேன். அன்பு தான் என் பெரியம்மா அருவியை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா. நான் தான் அருவியை போக சொன்னேன். போயிட்டாங்கன்னு உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. வேற ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு தெரியுமாம்மா அவங்கெல்லாம் சேர்ந்தது? எவக யாரோட சேர்ந்தா எனக்கு என்ன? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ அதுக்கு என்ன போய் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தது தப்பா? இதுக்கு தான் உன் வீட்டில் வச்சிருக்கியோ? இங்கே பாரு அருவி, நீ இருந்ததெல்லாம் போதும், கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். என்னத்த, நீங்கள் தான் சொன்னீங்க எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்க அப்படின்னு. 2 நாள் தான் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதம் ஃபுல்லாக இருந்துட்டு வர்றதுனா வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னடான்னா உடனே கிளம்பி வாண்டுறியா? அப்போ சொன்னேன், நீ வந்து இங்கே ஒழுங்காக இருந்திருக்கணும். நீ இப்படி சுற்றிட்டு திரிகிறது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்தா இவா மரமும் அப்படி சுற்றிட்டு திரியிறாங்க வந்து அப்படின்னு சொல்லுவாவ. எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? வேண்டாம், நீ முதல்ல வா போகலாம். என் மகன் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை அன்புவை பார்க்க போனது உங்களுக்கு பிடிக்கலையா? சரோஜா, இப்போ நீ என்ன சொல்கிற? அவளை வர சொல்கிறியா இல்லை நீ இங்கேயே வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லைம்மா, பிள்ளை 4 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும், நீங்கள் போங்க. ஆமாத்த, நான்லாம் இப்போ வரமாட்டேன், நீங்கள் போங்க. ஏ அருவி, என்ன சொல்ல சொல்ல எதிர்த்து பேசிகிட்டே இருக்கா? கிளம்புடின்னா என்ன சரோஜா, நீயும் சேர்ந்துக்கிட்டு சொல்ல மாட்டியா உன் பிள்ளைக்கு? அவன் ஆசைப்படுறான், நீங்கள் எப்படி சொன்னால் அவள் எப்படி வருவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிருஷ்ணாவை வர சொல்லவா? சரி பரவாயில்ல, வர சொல்லுங்க. ஏன் அவன் ஓம்பக்க பேசுவான்னு நினைப்போ? இங்கே பாரு, நீங்கள் இருந்ததெல்லாம் போதும், கிளம்பு. இல்லை, நான் இன்னும் 4 நாள் இருந்துட்டு தான் வருவேன். என்னடி சொல்ல சொல்ல ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரோஜா, அவ்வளோதான் பார்த்துக்க, சொல்லி வர சொல்ல அவளை. எல்லாம் தான் ஆக்கி செஞ்சு போட்டீங்களா? இருந்தாலும் பாவம், அவ இருந்துட்டு வரட்டும். நீ எப்படி சொன்னீன்னா அவள் என்ன சொல்லுவா? அம்மா நான் இருக்கேம்மா. அருவி, சரி வேண்டாம்மா. அவங்க இப்படியெல்லாம் பேசும்போது நீ மீறி மீறி இங்கே இருக்கிறது தப்பு. அவங்க வான்னு கூப்பிடும்போது நீ கிளம்பி போமா. இல்லைம்மா, நான் இங்கே இருக்கேன், நாங்கள் போகலை. இல்லைம்மா அருவி, நீ கிளம்பு, அதான் நல்லது. நீ பாருத்தா, உன் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது 1க்கு 2 போட்டு விட்டு ஏதாவது வம்ப கட்டி சண்டை வர வச்சிரும் போல. எனக்கு இது பேச்சிலே தெரியுது. நீ அதை சொல்கிறப்பவே கிளம்பி போயிரு. அதுக்கப்புறம் நீ இன்னும் 4 நாள் கழிச்சு அம்மா எப்படி உன்னை கூட்டியாரேன், சரியா? அம்மா அம்மா அங்கே போனாது விடவே விடாதும்மா, உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏமா நீ எங்கே என்ன அனுப்புறதுலே இருக்க? மோப்பம் முடிச்சுட்டு எங்கிட்ட இருந்து தான் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிச்சோ தெரியல. இப்போ அது பிடிவாதம் பண்ணும்போது நம்மளும் பிடிவாதம் பண்ணக்கூடாது. நீ எழுந்துரு போ. என்னம்மா அதான் அப்படி பண்ணுதுன்னா நீயும் இப்படி பண்ணுற? போத்தா போ, எந்திரி. சரி சரி, அவள் வரேன்னு சொல்கிறா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவளை கிளம்ப சொல்லு. இங்கிட்டு திரும்பு, இலைய கொஞ்சம் தள்ளி வை. ஏம்மா என்னம்மா அது? இலைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கழுத்தை நீட்டுடி. மா அது என்னன்னு கேட்டேன். இரு ஒரு நிமிஷம். மா என்னம்மா அது? உனக்கு எடுத்த செயினுதா. அத்தை, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? எங்களுக்கு வேண்டான்னு தானே சொல்லியிருந்தேன். திரும்பி கொண்டு வந்து இப்போ மாட்டி விட்றீங்க. என்ன அர்த்தம்? ஏங்கத்த இப்படிலாம் பண்ணுறீங்க? எங்களுக்கு இந்த நகை வேணாம் வேணாம் தானே நான் சொல்கிறேன். கேட்கவே மாட்டீங்களா? திரும்ப திரும்ப கொண்டு வந்து மாட்டி விட்றீங்க. கௌதம் தம்பி, நீங்கள் பேசுறது தப்புப்பா.
அவளுக்குன்னு நான் ஆசைப்பட்டு எடுத்தது. உங்களுக்கு எதுவும் எடுக்கலைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் இந்த தீபாவளி வந்துருச்சுல, தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு 3 பவுனில் செயின் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவள் கழுத்துக்கு ஒன்றுமே இல்லை பொம்பளை பிள்ளை. அதுக்காக தான்ப்பா அவளுக்கு மட்டும் எடுத்தேன். இப்போ காசு இருக்கிற இடத்துல தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு 3 பவுன் செயின் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன்ப்பா தம்பி. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதியா. இப்போ யார் உங்ககிட்ட எனக்கெல்லாம் கேட்டது? நான் அன்புக்கே எதுக்கு போடுறீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் என்னடான்னா எனக்கு கொடுக்குறதுல இருக்கீங்க. எனக்கும் வேணாம், அன்புக்கும் வேணாம். ஏய் அன்பு, அதை கழட்டி கொடு உங்கள் அம்மா கிட்ட. மா அழகா இருக்குமா. எப்பமா எடுத்த? அன்னைக்குங்க கௌதம் வேணான்னு சொன்னானே, அதுவா இது? ஆ ஆமாம்மா, அதேதான். அன்பு, உன்னை கழட்டி கொடுக்க சொல்கிறேன், நீ என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? கௌதம், இந்த செயின் அழகா இருக்கு கௌதம். அழகா இருக்கா? பாவம், அவங்க ஏதாவது கடன் வாங்கி வாங்கியிருப்பாங்க. நீ என்ன அன்பு? அழகா இருக்குன்னு சொன்னேன். கழட்டி கொடு, வேணாம் நமக்கு. என் பிள்ளைக்கு நான் ஆசை ஆசையா எடுத்து போட்டேன். என்னன்னா நீங்க அழகு பார்க்காம என் பிள்ளைய நீங்க கலட்டி கொடு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா கௌதம் தம்பி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவளுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இதை போட்டுட்டு போவாள் எங்க போனாலும் வந்தாலும். அதுக்கு தானே நான் ஆசை ஆசையே எடுத்தேன். நீங்க எதுக்குப்பா வேணாம் வேணாங்கிறீங்க? ஐயோ அத்தை, என்ன சொன்னேன்னு அழுகுறீங்க? அவளுக்குன்னு நான் ஆசை ஆசையாக எடுத்தது தம்பி. தயவு செஞ்சு இதை கலட்டி என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவளுக்கு அழகா இருக்கு, வேணா பாருங்க. அவளே நல்லா இருக்குமான்னு சொல்றா. ஆனா நீங்க கலட்டி கொடு கலட்டி கொடுங்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா தம்பி. தயவு செஞ்சு என்கிட்ட கலட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. சரிக்கா, நாங்கள் கழட்டி கொடுக்கல. அதுக்கு ஏன் இப்படி அழுகுறீங்க? ஆமா, பிள்ளைக்கு ஆசை ஆசையா போட்டு விடுறத நீங்க என்னடானா கலட்டி கொடு கலட்டி கொடுன்னு சொல்றீங்க. அதனாலதான். சரி சரி, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போடுறீங்க. நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சு. ஏதோ பண்ணுங்க. நான் கழட்டி கொடுக்க சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்.